ஏஐ ஃபோன் 2500 ரூபா பார்த்துக்கோங்க. 2500 ரூபாய்க்கு ஒரு ஏஐ ஃபோன் வாங்கியிருக்காருங்க. எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ். ஆமாம், அதாவது இந்த இன்டர்நெட் சமூகத்தில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறாராங்க நம்ம காமேஷ் ப்ரோ. ஆமாம், அதை விட்டு வெளியில் வரணும், நெகட்டிவிட்டியை விட்டு வெளில வரணும். அதெல்லாம் இல்லைங்க. நெகட்டிவிட்டி வீட்டில் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது, ஷார்ட்ஸ் பார்க்கும்போது என் பொண்ணு என் ஒய்ஃப் கிட்ட போட்டு கொடுத்துட்றா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம், இவருக்கு ஒரு கஷ்டம். சரி, ஓகே. அப்படிப்பட்ட கஷ்டத்தோட இந்த ஃபோன் வாங்கியிருக்காரு. இதை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டாரா இல்லையாங்கிறது இப்போ நம்ம தொடர்ந்து அன்பாக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத பார்த்துடலாம். நான் ஏமாற்ற மாட்டேன், நான் நேர்மையானவன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay. Okay. Next. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஓகே, ஸோ காமேஷ் ப்ரோ வாங்கின ஃபோன் இதுதாங்க, வேண்டேஜ். என்ன ப்ரோ வேண்டேஜ்? SIA. சாம்சங் வாங்கினா ஏஐ, இதில் வாங்கினா SIA. சிவாவா உங்கள் பேர்? அது நானும் இல்லைங்க, எது வந்தாலும் SRK கேட்டுக்கோங்க. அந்த வியை தூக்கி கீழே போட்டிருக்காங்க விண்டேஜில். SRKங்கிறது தான் அப்படி சுற்றி வடை சுட்டு வச்சிருக்காங்க. அவன் தான் இந்த ஃபோனை சைட் கேப்பில் விற்றுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ 4G. எஸ், அது என்ன ப்ரோ 4G? சரி, ஓகே, என்ன ப்ரோன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பு தலைவரை நீங்கள் இந்த டப்பாவை தூக்கும் போது என்ன சொன்னீங்களே, ஏதோ டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்புறம் என்னது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், கேமரா, என்ன இது? சரி, கேமரா ஓகே, வாட்ஸ்அப் கூட சரி ஓகே பொழைச்சி போட்டோம். அது என்ன ஃபேஸ்புக், யூடியூப், அதுக்கப்புறம் என்ன டிஜிட்டல் டீடாக்ஸ்? எல்லாமே சின்னதாக வச்சுக்கிறதுங்க. சின்ன பெருசாக வச்சு தான் அர்த்தம் சரியில்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு. இல்லை, பெருசாக இருக்கிறதுலாம் நிறையா பார்க்குறோம், சின்னதாச்சுன்னா கம்மியாக பார்ப்போம்ல, அதுக்காக மக்கள் அசிங்கமாக இதை கேட்கும்போது நான் பேசிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா IMEI அடிக்க டுவெல் சிம்மா? டுவெல் சிம் கருவாக்கொட்டை நம்மகிட்ட. ஓகே, டிசைன்டு பை SIA. சரி, ரைட்ரா, SIA வேண்டேஜ், அதுதான் மாடல் நேம் ப்ரோ. இங்கே பாருங்க, பின்னாடி திருப்புங்க பின்னாடி, மேட் இன் இந்தியா. என்னது மேட் இன் இந்தியா? This packaging is 100% recyclable. 2GB RAM, 16GB storage. Yes. 16GB storage. 16GB storage. UFS 2.2 3.1? இல்லை, அநேகமாக 4 கூட வச்சுக்கலாம். 4. ஆமாம். இதில் வேறு எப்படின்னா, இதை வந்து நான் வந்து ஒரு 128GB கார்டு, இப்போ அன்பாக்சிங் மக்களுக்காக பண்ணுறோம். நான் வந்து ஒரு 128 கார்டை உள்ளே போட்டு அதை இன்டர்னல் மெமரியாக மாற்றி வச்சுருக்கேன். சரி, என்ன இது பெரிஸ்கோப்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது? ஆமாம், அதெல்லாம் ஸ்கோப்பெல்லாம் இருக்குது, திறந்து காட்டுமா உங்களுக்கு? ஸ்கோப்லாம் இருக்குது, திறந்து காட்டுவீங்களா? 2.8 inch டிஸ்பிளே, டச் ஸ்க்ரீனா? தலை சீரியஸாக சொல்லுங்கள், டிஜிட்டல் டீடாக்ஸ் போனா இது? இருங்க, உங்களுக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் காமிச்சனா? காமிச்சனா பாருங்க. சரி, நான் வெளியில பார்த்த வரைக்கும் ஏதோ குட்டி ஃபோன் இருக்கும்னு நினைச்சேன். சரி, எதுக்கு இவ்வளோ பெரிய டப்பான்னு கூட யோசிச்சேன். இது என்ன இவ்வளோ பெரிய சட்டி ஃபோன் ஒன்று வச்சிருக்கேன்? இது N91 விட பெருசாக இருக்கணும் அப்படி. யார் இப்போ கேட்டால் N91 பெருசாக இருக்கணும்னு? என்ன இது பித்தலாட்டம்? இதை பாருங்க, S24 அல்ட்ரா எடுங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் கீபேட் மொபைல் வைங்க அந்த பக்கம். இது 1,30,000. இது ஒரு 2,500 ஒன்லி. 96%. ஆமாம், காத்தால சார்ஜ் போட்டேன். ஓ, ஸ்வைப் டு அன்லாக். பாருங்க, ஒரு நிமிஷம் பொட்டியில் வேறு என்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். இது ஐஃபோன் மாதிரி ரொம்ப ஐஃபோன் மாதிரி ரொம்ப செக்யூர்டுங்க. ஐஃபோன் மாதிரி செக்யூர்டு. ஒரு கரெக்டான குவாலிட்டி கேபிள் போட்டால் தான் சார்ஜ் ஆகும். நீங்கள் C2 ஆமாம், C2C கேபிள், இது C பாருங்கள், C2C கேபிள் போட்டால் சார்ஜ் ஆகாது. USB to C போட்டால் தான் சார்ஜ் ஆகும். சரி, போதும், நிறுத்துங்க. எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு இப்போ? நல்லா என்ன இது? சரி, பெரிய ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஆடியோ நல்லா இருக்கும் போல். நம்ம அது என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம், நல்லா இருக்கும். அடுத்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வேறு இருக்குது. இது கூழாங்கல்லா? இது கருங்கல். இது மட்டும்தான் கேமரா. ஏங்க என்னங்க இது பித்தலாட்டமாக இருக்குது? எல்லாமே ஒரு ஏமாத்து வேலையாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இது கூழாங்கல், இது கருங்கல்லுங்கிறாரு. இது மட்டும் கேமராவும். அந்த கேமரா எத்தனை மெகா பிக்சல்? 5 மெகா பிக்சல். நார்மலாக மார்க்கெட்டில் எல்லாருமே 50 கொடுக்குறாங்க, நீங்கள் 5 கொடுக்குறீங்க. 2000 rupees தானே நீங்கள் கொடுக்குறீங்க. நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் பட்டுன்னு டார்ச் கண்ணு கூசிச்சா? கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து 4500 mAh 4500 nits 6000 nits கண்ணு கூசி. சரி, என்ன இது? ஓ, ஹாட் கீ ஃபார் FM. ஆமாம், FM டக்குன்னு வருமா இப்போ? ஆமாம். சரி, இது இன்னைக்கு அழுத்துனா நாளைக்கு வரும் போலையே. அதெல்லாம் அப்படி கிடையாது. இதை பாருங்க, ப்ளே ஆதா? 92.7 பிக் FM இருக்கும். சரி, அது வருதான்னு பார்ப்போம். ஸ்மால் ஃபோனில் பிக் FM வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டேனாவே சரியில்லையே. பாருங்க, கை இங்கே வைங்க மேலே. எப்படி நம்மளே ரிசீவர் ஆகிடுறோம் ஆண்டனா. அதே தான், வேற லெவல் வரும். ஒயர்லெஸ் FM தான் என்ன பட்டைய கிளப்புறாருங்க.
எப்படி இருக்கு ஸ்பீக்கரு? அது எப்படி இருக்கோ இல்லையோ டும் 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 டும்லேயே இருக்கேன் நான். சரி ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபோனுங்க, அற்புதமான ஒரு ஃபோனு. யாரெல்லாம் டிஜிட்டல் டீடாக்ஸ்னு நினைக்கிறீங்களோ சத்தியமாக இந்த ஃபோன் பக்கம் ஒதுங்கிறாதீங்க. இது எந்த விதத்துலையும் டிஜிட்டல் டீடாக்ஸ் இல்லைன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எஃப்எம்லேருந்து நான் இப்போ ஹாட் கீ யூடியூப் அடிச்சிருக்கேன். வருமா? வந்துடும். ஓ வந்துடும். நான் வெயிட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணணும். என்ன டபுள் டேப்லாம் ஒர்க் ஆகுமா? வந்துருச்சு பாருங்க. இதை பாருங்க, வேற லெவல் பாத்தீங்களா? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது சோனிங்க. விக்கி கூட வந்து PS5 வாங்கியிருக்கான். இல்லைங்க அது சோனிங்க. இவர் அப்படியே மடை மாற்றி விடுறாருங்க. ஸ்டேஷன் ஓனரா இருந்தா இன்னும் இவ்வளோ சவுண்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாருங்க. இதில் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் நம்ம வந்து பேக்கி வந்து இங்கே இருக்குது. தவறுதலாக இப்படி பேக்கி இங்கே நார்மலாக அழுத்திட்டோம்னா கேமராக்கு போயிடும். ஐயோ பெரிஸ்கோப் வந்துருமே. ஆமாம், பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். ஆமாம், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஷட்டர் இருக்குமோ? ஆமாம், ஷட்டர் முன்னாடி வந்துருச்சு பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் கேம் எத்தனை மெகா பிக்சலு? 2. பரவாயில்ல ப்ரோ. வீடியோ கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், ஃபோட்டோஸ் பாருங்க. அது இப்படி போயிட்டு 22,100 சில்லற ஃபோட்டோஸ் எடுக்கலாம். 22,134 ஃபோட்டோ எடுக்கலாமா? ரொம்ப அவசியம் அது இந்த ஃபோனில். சரி ஓகே. பார்க்க தான் முடியாது. ஓய் இவ்வளோ ஃபாஸ்ட் ஷட்டரா? ஆமாம். ஐயோ இது வேற சாம்சங் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன் சாம்சங் ஃபோனில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷட்டர் வேலை செய்யாது? அதுவும் இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக வேலை செய்யாது. சண்டை ஒரு அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலானாளா? தள்ளுறா போல. ஓகே ஃபேஸ்புக் ஹாட் கீ அழுத்திட்டேன். நீங்கள் கேமராலேருந்து சுவிட்ச் ஆன் ஆனோம்ல, சுவிட்ச் ஆஃப் ஆனோம்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், பச்சைக்கு நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்படி மாற்றிக்கிட்டு இது ஒரு மோடு இருக்கா? இந்த மோடு இருக்குல்ல, இதுலேருந்து நீங்கள் வந்து மல்டிடாஸ்கிங் மோட் எப்படி? இந்த பாருங்கள், இப்போ வரேன் பாருங்கள், செட்டிங்ஸு. கொஞ்சம் பொறுமை வேணும். நம்ம இந்த பொறுமை பரவாயில்ல. நம்ம எம் சீரீஸ்லாம் வாங்கி M33 யூஸ் பண்ணுவோம்ல, சிம்பிள் மோடு ஆன் பண்ணிவிட்டு. ஏன் ப்ரோ இந்த ஃபோனே ஆல்ரெடி சிம்பிளாக தான் இருக்குது, இதுக்கு ஒரு சிம்பிள் மோடா? அங்கே பாருங்கள். இதான் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ப்ளே ஸ்டோர் கட்டுங்க. கோடு குவர்ட்டி கீபோர்ட்லாம் வருதா? வரும். ஆன் ஸ்க்ரீன் வந்துடும், குவர்ட்டி வந்துடும். எதை கேட்டாலும் வந்துடுங்கிறாரு. வருதுல்ல. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இருக்கலே டஃப்பான ஒரு கேம் இதில் இன்ஸ்டால் பண்ண பார்க்க போகிறேன். ஆண்டி கிரஷ் போடுங்க. கேண்டி கிரஷ். காமேஷ் ப்ரோ ஆன்டி கிரஷா? கேண்டி கிரஷ் உங்கள் காதில் தப்பாக விழுந்துருக்கு. வீடியோ பார்க்குறவங்க காதலையும் தப்பாக தான் விழுந்துருக்கும் போல. ஆன்டி கிரஷ் போடுங்க. எத்தனை ஆன்டி ப்ரோ கிரஷ்? ஐயோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ரிஃப்ரெஷிங் ரேட் வேறு உங்களுக்கு 120, 240 எவ்வளோ வேணால் இருக்கலாம். ப்ராசஸர் செட் ஆகல, அதனால் ஸ்லோவாக இருக்குது. சரியா 21% நிற்கிது. அவங்க வைஃபை சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபோன் நல்லாயிருக்கும். பொறுமை முக்கியம். கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேச. இன்ஸ்டாலேஷன் என்ன இவ்வளோ நேரமாக நடக்குது? எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் இப்போ அதில் பழசு போல 15 வருஷம் முன்னாடி உள்ள ஏதோ ஒரு ஃபோனை பிச்சு அதுலேருந்து ஸ்டோரேஜ் எடுத்து இதில் போட்டிருக்காங்க. அதாவது டபுள் டேப் டு வேக் அப். பொறுங்க அது வேக் ஆகும். இன்னைக்கு தட்டிட்டீங்கல்ல, நாளைக்கு தான் திருப்பி இன்ஸ்டாலா. ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாம் இவ்வளோ பெரிய இந்த ஃபோனை வச்சுட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் வீடியோ பண்ணுறோமேன்னு நீங்கள் நினச்சது பெய்டு வீடியோலாம் நினச்சிடாதீங்க. ஓ பெய்டு வீடியோ வேறு? ஆமாம் நீங்கள் வேறு. சரி இந்த ஃபோனை மொத்தம் வந்து நீங்கள் SMS மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகுது, ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். யூடியூப் ஒர்க் ஆகுது, ஃபோன்பே ஜிபே ஒர்க் ஆகுது, பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஸோ சூப்பரான ஒரு ஃபோன் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது பேக் ஓப்பன் பண்ணால் இந்த டார்ச் இருக்குல்ல, நீங்கள் பேட்டரி மட்டும் போட்டு ஃபோனை சுவிச் ஆன் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. அப்படியா? அப்படியே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க. ஃபோனை லாங் ப்ரெஸ் கொடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன், சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ பவர் ஆஃப் அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்கட்டும். இதை பாருங்கள், கண்ணை விஞ்சி போகுது எல்லாருக்கும். அலர்ட் ஸ்லைடர் மாதிரி வச்சுருக்கீங்களே ப்ரோ. இது OnePlus இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது. ஆப்பிளே இங்கே தான் வந்தாங்கன்னு சொல்லுவீங்க போல். சரி என்ன பேட்டரி இது? 3000 mAh பேட்டரி.
பா டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்ததுன்னா 3000 mAh பேட்டரி இந்த சைஸில் இருக்கும். இது 1110 mAh. இப்போ 3000 mAh பேட்டரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். ஆனால் பேட்டரி சூடாக இருக்குல்ல, நம்ம இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ் பண்ணனால. ஸோ மொத்தம் 2 நானோ சிம் போடலாம், ஒரு மெமரி கார்டு போடலாம். மெமரி கார்டையே ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இப்போ நம்ம அப்படியே பேட்டரியை போட்டோம்னா ஓகே, அப்படியே நீங்கள் டார்ச் ஆன் பண்ணிக்கலாம், உடனே டார்ச் ஆன் ஆகிடும். ஸோ பேட்டரி ஒர்க் ஆகுது இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன பேஸ்லாம் வைக்கிற மாதிரி பெரிய ஸ்பீக்கர், அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர். ஓகே சரி, ஓகே. இது வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா வீக்லி செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க இல்லையா? அந்த 2020 இருக்குங்க, பழச மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிலே இருக்கு. அதுலேயே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும், ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அது எமர்ஜென்சி, இப்போ ஒரு கையில் எடுத்துகிட்டு போகிறோம், வெளியில் போகிறோம், உங்களுடைய மெயின் மொபைல் கட்டாயமாக தீந்துடும். சாம்சங், ஐஃபோன் யார் எது வச்சுருந்தாலும் பேட்டரி நிற்காது. பேட்டரி இது தான் நிற்கும். ஓகேங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து யார் வாங்கலாம்னா, இப்போ காமேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி செகண்டரி டிவைஸை வாங்கலாம். ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். யாருக்குன்னா இப்போ இந்த வயசானவங்களாம் வந்து வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போதே அந்த எஃப்எம் தட்டி கொடுப்பா அப்படின்னும் போது அதுக்கெலாம் சீரியஸ் அந்த ஒயர்லெஸ் எஃப்எம் ஓகே தான். எனக்கு டச் யூஸ் பண்ண தெரியாதுன்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது டச் இன்ட்ராக்ஷன்ஸ் இதில் இருந்தாலும் ஓரளவுக்கு பட்டன்ஸில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பண்ணிக்க எல்லாமே பட்டன்ஸில் பண்ணி. இப்போ ட்ரிகர் பண்ணோன்னா ஹாட் கீ இருக்குது. ஃபேஸ்புக்கெலாம் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப், வாட்ஸ்அப்புக்கு ஹாட் கீ இருக்குது, கேமராவுக்கு ஹாட் கீ இருக்குது, எஃப்எம்க்கும் கீழே ஹாட் கீ இருக்குது. ஸோ எஃப்எம் டப்புன்னு நம்ம ரீச் பண்ணலாம். மியூசிக் பிளேயருக்கும் இந்த பக்கத்தில் மியூசிக் பிளேயருக்கும் ஹாட் கீ இருக்குது. இது ஸோ ஒருத்து தான். நீ எவ்வளோ ஜிபி வரைக்கும் போடலாம் மெமரி கார்டு? மெமரி கார்டு 128 நான் போட்டிருக்கேன், அதுவே பெருசு. அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிறது 32 ஜிபின்னு போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க, நான் 128 போட்டிருக்கேன். ஒர்க் பண்ணுது. 128 இன்டர்னலாக மாற்றி நம்ம 2 TB போடுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அகைன் ஒரு செகண்டரி டிவைஸ் தான். அதுவும் வந்து லோக்கலுக்கும் தூக்கலான ஒரு டிவைஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான டிவைஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரியான டிவைஸ் வந்து யாராவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயா தூக்கி தூர போட்டிருந்தாங்கன்னா அது நமக்கு பல்லாவரம் சந்தைக்கு வரும், அங்கே நம்ம வாங்கிக்கலாம். சரி, அங்கே பல்லாவரம் சந்தையில் நாங்கள் வாங்கின மொபைல்ஸும் இருக்குது. அதெல்லாம் ₹100 ₹200 கிடைக்கும். ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி கூட இதெல்லாம் வராது. இதெல்லாம் வந்து தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே வீணாக போய்டுன்றாரு. AI மொபைல் 4G. சரிங்க, ஓகே. இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி, காமேஷ், பார்க்கலாம். பாய். அவர் பாரு அப்படியே கேமராக்குள்ளேயே போயிட்டார் பார்த்தல. எங்காவது பின்னாடி வரணும், கூகுள் மேப் பின்னாடி வரணும். எங்க நிக்க வேண்டிய மேப்பை ஆன் பண்ணிட்டு இவராலேயே என்ன ஆயிடுதுன்னா பாதி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோலாம் எடுக்காமல் போகிறது காரணமே வருதாங்க.